வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்பயணத்தை பத்தி நாம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. ஆயிரத்தி 1975 தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்பயணம் தொடங்குச்சு. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த அபூர்வ ராகங்கள் படத்துல அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்துல கமல் ஹீரோ, ஸ்ரீவித்யா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. வில்லன் கேரக்டர்ல ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். முதல் படத்திலேயே அவர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை பார்க்காத 70s 60s கிட்ஸ் இருக்க மாட்டாங்க. என்ன திடீர்னு ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன். அந்த படத்துல MS விஸ்வநாதன் மியூசிக் போட்டிருக்கிறாரு. அந்த படத்துல எல்லா பாடல்களும் ஹிட் ஆச்சு. 1977 16 வயது நிலைன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. கமல் ஹீரோ, ரஜினி வில்லனா நடிச்சிருப்பாரு. அப்படியாடா? எழுமதான் பேசாத, நீதான் பேசுறிய. இந்த படத்தை பாரதி ராஜா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல சப்பானி கேரக்டர்ல கமலஹாசனும், பரட்ட கேரக்டர்ல ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க. இவ படிச்ச படிப்புக்கு சர்க்கார் உத்தியோகமா கிடைக்க போகுது. கமலஹாசன் கேரக்டரை சூப்பரா கிரியேட் பண்ணியிருப்பாரு பாரதி ராஜா சார். ரஜினியோட பரட்ட கேரக்டரையும் சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு டைலாக் சொல்லுவாரு, இது எப்படி இருக்கு அப்படின்னு. இது எப்படி பரட்ட? அதுக்கப்புறம் அவர் ஹீரோவா நடிச்ச படத்துலயும் சரி, வில்லனா நடிச்ச படத்துலயும் சரி இந்த டைலாக் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து தப்பு தாளங்கள் படத்துல நடிச்சிருப்பாரு. தப்பு தாளங்கள் படத்துலயும் அவர் கேரக்டர் வேற லெவலா இருக்கும். என் மனசே சரியில்லை சரசு, யாருக்கிட்டையாவது மனசு திறந்து பேசணும்னு வந்தேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் கரெக்டா செதுக்கியிருப்பாரு இயக்குனர். அதுக்கப்புறம் மூன்று முடிச்சு படம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருக்காரு. கமல் ஹீரோ, ரஜினி வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பாலாஜி, என்னப்பா இது? உனக்கு எப்படி கோபம் வருது? இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலுக்கு பேர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி அப்ப 13 வயசுல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. முதல் குழந்தை நட்சத்திரமா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்க படத்துல நடிச்சிருப்பாங்க. 13 வயசுல ஹீரோயினா நடிச்சது இதுதான் முதல் படம். படத்துல பாத்தீங்கன்னா திரைக்கதை அவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்திருப்பாரு டைரக்டர் கே பாலச்சந்தர் சாரு. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கேன். இந்த படத்துல ரஜினிகாந்த் சாரு வில்லன் கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸை பாலச்சந்தர் சார் வச்சிருப்பாரு. ஒரு ட்விஸ்ட கொண்டு வந்திருப்பாரு. மேனகா கழுத்துல 3 முடிச்சு போட்டுற வேண்டியதானே. அதுக்கப்புறம் காயத்ரின்னு ஒரு படம் நடிச்சாரு. காயத்ரி படத்துல பாத்தீங்கன்னா முதன் முறையா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கோபத்தை மருந்து நியாயத்தை கவனி. அதுக்கப்புறம் பைரவின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படங்களும் நல்லா போச்சு. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படத்துலயும் கமல், ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல எல்லா பாடல்களும் நல்லா இருக்கும். MS விஸ்வநாதன் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. படம் நல்லா ஓடிச்சு, பாடல்களும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கமல், ரஜினி இந்த காம்போவோட நினைத்தாலே இனிக்கும் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. என்ன தலைவர, உங்க காதல் எது வரைக்கும் வந்திருக்கு? பாத்தீங்கன்னா கமலுக்கு முதல் எங்கேயும் எப்போதும் இந்த சாங் இருக்கும். எங்கேயும் எப்போதும். இந்த பாடல் கமலஹாசன் ஸ்டேஜ்ல பாடுவாரு. கீதார் வாசிச்சுட்டு இருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் நல்லா இருக்கும். காமெடி கேரக்டரா பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் திருடன் அந்த மாதிரி கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கும் தனியா ஒரு பாடல் இருக்கும், சம்போ சிவ சம்போ. அந்த பாடல் படத்துல இப்படி கமல் பாட வேண்டிய பாட்டை ரஜினி பாடின மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தோட காட்சி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த சம்போ சிவ சம்போ சாங் MSV பாடியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் இந்த பாடல் ரஜினிக்கு வரும். லவ் டூயட் மாதிரி வரும். 1980 பிரியான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரஜினி, ஸ்ரீதேவி 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. படத்துல எல்லா பாடல்களும் அருமையா இருக்கும். படமும் நல்லா ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ இந்த படத்துல கொண்டு வந்தது
மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இந்த படத்துல எல்லா பாடல்களும் வந்து ஸ்டீரியோ ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜானி ரிலீஸ் ஆச்சு. ஜானி படத்துலயும் ரஜினி, ஸ்ரீதேவி இவங்க 2 பேரும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி டபுள் ரோல் நடிச்சிருப்பாரு. ஒன்னு வில்லனாவும் ஒன்னு வந்து ஹீரோவும் நடிச்சிருப்பாரு. இந்த படமும் வெற்றி பெற்ற படம் தான். இந்த படத்துல எல்லா பாடல்களும் அருமையா இருக்கும். இந்த படத்துல வந்து எல்லாரும் அதிகமா கேட்ட பாடல்னு பாத்தீங்கன்னா காற்றே என் கீதம், சென்யோரிட்டா ஐ லவ் யூ அந்த சாங்கும் எல்லாரும் விரும்பி கேட்ட பாடல். அடுத்த படம் பாத்தீங்கன்னா பில்லா. பில்லா படத்துல ரஜினி சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு வந்து டான், இன்னொருத்த வந்து ஹீரோ. அப்போ நீங்க சொல்லுவீங்க சரி விடுற ஆலியன்ஸ் ஆகும் நூலியன்ஸ் ஆகும் ஒத்துட்டு இருப்பேன். நீங்க இப்ப 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட பில்லா படம் பார்த்திருப்பீங்க. அந்த பில்லா படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ரஜினி நடிச்ச பில்லா தான். ரஜினி வந்து டான்ங்கிற ஒரு ஹிந்தி படத்துல, அதாவது அந்த ஹிந்தி படத்துல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட ரீமேக் தான் வந்து பில்லா. பில்லா படத்துல சேம் கேரக்டர் டான், ஹீரோ இந்த டோயல் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு 2 சாங் வந்து ரொம்ப பிரபலமாச்சு. மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கையில் அந்த சாங் வந்து பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் வெத்தலைய போட்டேண்டி இந்த பாடலும் நல்ல பிரபலமாச்சு. அதே 80களில் 3 முகம் படம் ரிலீஸ் ஆச்சு. 3 முகம் படத்துல ரஜினி 3 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அப்பா மகன் 2 பேர் அப்படி பண்ணியிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குற கதை தான். அப்பாவை கொன்ன வில்லனை வந்து பழி வாங்குற கதை தான் வந்து 3 முகம் படம். உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படை எதுக்குடா? இந்த அலெக்ஸ் பாண்டியனோட நாய் போது போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ரஜினி. சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவர் பேசுற டைலாக் இப்ப கூட பிரபலம் தான். அலெக்ஸ் பாண்டியன் இந்த கேரக்டர் பக்காவா பண்ணியிருப்பாரு. தீக்குச்சிக்கு ஒரு பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு வந்து எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். இந்த டைலாக் வந்து இப்ப வரைக்கும் பிரபலமா இருக்கு. தீப்பட்டிக்கு 2 பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். அதுக்கப்புறம் ரஜினி நடிச்ச பொல்லாதவன் இந்த படத்துலயும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இதுல ஒரு பாடல் வந்து எல்லாரும் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன். இந்த பாடல் அருமையா இருக்கும். பொல்லாதவன் துடிக்கும் கரங்கள் படம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ராதா வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. SP பாலசுப்ரமணியம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்கிறாரு. இந்த படத்துல வந்து இந்த ஒரு பாடல் மேகம் முந்தானே ஆடுது முன்னாலே இந்த சாங் வந்து சூப்பரா இருக்கும். மேகம் முந்தானை இந்த பாடல் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரங்கா படத்துலயும் நடிப்பு சூப்பரா இருக்கும். சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டிருப்பாங்க. இந்த படத்துல வந்து பட்டுக்கோட்டை அம்மாள் அந்த சாங் எல்லா இடத்துலயும் ஒழிச்சுது. பட்டுக்கோட்டை அம்மாடு இந்த பாட்டுக்கு ஆட்டம் போடாதவங்க யாருமே கிடையாது. பட்டுக்கோட்டை அம்மாடு. அடுத்து படிக்காதவன். இந்த படம் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சிவாஜி கணேசன், தம்பி ரஜினி, ரவிச்சந்திரன் இங்க 3 பேர், அண்ணன் தம்பிக்கு 3 பேர் நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல வந்து தம்பிக்கு 2 பேர் வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டி சம்பாதிப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு. தம்பியை படிக்க வைப்பாரு. தங்கச்சி இருக்கும். அப்பா கேரக்டர்ல வந்து நாகேஷ் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்தை பார்த்து ரசிக்காத 80s 90s கிட்ஸ் யாருமே இல்லை. இப்ப இருக்கிற 2K கிட்ஸும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த படத்தை எப்போ டிவியில போட்டாலும் ரசிச்சு பாக்குறதுக்கு தனி கூட்டமே இருக்கு. 80களில் பாலச்சந்தர் எடுத்த தில்லுமுள்ளு படத்துல காமெடி கேரக்டர்ல ரஜினி நடிச்சிருப்பாரு. மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரல் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? காமெடி பிளஸ் ஹீரோ. இந்த படத்தை பார்த்து ரசிச்சு சிரிக்காதவங்க யாருமே இல்லை. என்னை கண்ட எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்காய் சீனிவாசன் சார் நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்திரன் சந்திரன் சொல்லி 2 பேரும் சொல்லி நடிச்சிருப்பாரு. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா
இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? இப்போ சிவா இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சிவா நடிச்ச ஒரு தில்லுமுள்ளுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? அந்த படம் வந்து இந்த ரஜினி நடிச்ச தில்லுமுள்ளு படத்தை பார்த்து தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு இந்த சாங் நல்லா இருக்கும். ராகங்கள் 16 உருவான வரலாறு இந்த பாடல் வந்து MS விஸ்வநாதன் மியூசிக் போட்டிருப்பாரு. பாடல்கள்லாம் அருமையா இருக்கும். ராகங்கள் 16 உருவான வரலாறு. படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அடுத்த படம் பாத்தீங்கன்னா கொடி பறக்குது. இந்த படத்தை வந்து பாரதி ராஜா எடுத்திருப்பாரு. ரஜினி வந்து போலீஸ் கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல 100% ஆயிடும். இந்த படத்துக்கு மியூசிக் பாத்தீங்கன்னா அம்சலேகா மியூசிக் போட்டிருப்பாங்க. இந்த படத்துல எல்லா பாடல்களும் அருமையா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு இந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. அதுக்கப்புறம் காதல் என்னை காதலிக்கவில்லை இந்த பாடலும் அருமையா இருக்கும். காதல் என்னை காதலிக்கவில்லை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா பத்தின ஒரு சாங் வரும், அன்னை மடியில் பிறந்தோம் இந்த பாடலும் அருமையா இருக்கும். அன்னை மடியில் கண் திறந்தோ. அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கிய நாட்டுக்கு ஒரு நல்லவன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி ஜூஹி சாவ்லா நடிச்சிருப்பாங்க. கன்னடம் தமிழ் 2 லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். நான் சட்டத்தை கையில எடுத்திருக்கேன். அப்பாவுக்கு வைத்து அடிக்கிறதுக்காக இல்ல, பாவங்க தலையை உடைக்கிறதுக்கு. இந்த படத்துல எல்லா பாடல்களும் ஹிட். அம்சலேகா மியூசிக் போட்டிருப்பாங்க. 2 லாங்குவேஜ்லயும் இந்த படம் நல்லா ஓடிச்சு. நல்லவன் நல்லவன் நாட்டுக்கு ஒரு நல்லவன். அடுத்து AVM தயாரிச்ச மனிதன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களும் ஹிட் ஆச்சு. சந்திரபோஸ் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் இந்த பாடல் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏதோ நடக்கிறது அந்த பாடலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவர் பிலிம்ஸ் எடுத்த கடைசி படம் தர்மத்தின் தலைவன். ரஜினி ஹீரோ, பிரபு நடிச்சிருப்பாரு. பிரபு வந்து ரஜினிக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு. சுகாசினி வந்து ரஜினிக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கு பேரா வந்து குஷ்பு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து SP முத்துராமன் அவர்கள் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல எல்லா பாடல்களும் ஹிட் ஆச்சு. படமும் சூப்பர் ஹிட். 1930sல இது எங்க மாமா வாங்கின வீடு. ரஜினி பாத்தீங்கன்னா அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ப்ரொஃபஸரா நடிச்சிருப்பாரு. அவரு காமெடி எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஞாபகம் மருதி, அதாவது இவருக்கு வந்து ஞாபகம் மருதி. அதனால வந்து வேஷ்டி கட்டாம பஸ்ஸுக்கு போற அவசரத்துல போய் பஸ் ஸ்டாப்ல நிப்பாரு. பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் இவரை பார்த்து சிரிப்பாங்க. இந்த படத்துல முத்தமிழ் கவியே வருக இந்த பாடல் ஹிட். முத்தமிழ் கவியே வருக. தென்மதுரை வைகை நதி இந்த பாடலும் வந்து இப்போ வரைக்கும் ஹிட் தான். தென்மதுரை வைகை நதி. அதுக்கப்புறம் AVM தயாரிச்ச ராஜா சின்ன ரோஜா இந்த படத்தை வந்து SP முத்துராமன் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பாத்தீங்கன்னா வந்து சந்திரபோஸ் தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பாடல்கள் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா. அதுக்கப்புறம் ராஜா சின்ன ரோஜா ஒரு காட்டு பக்கம் வந்தானா இந்த பாடலும் வந்து பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. ராஜா சின்ன ரோஜாவோடு இந்த பாடலை பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் மிருகங்கள் இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு அனிமேஷன்ல வந்து காட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன். ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தா. ராஜா சின்ன ரோஜா படம் வந்து நல்லாவே ஹிட் ஆச்சு. அடுத்து R சுந்தரராஜன் எடுத்த ராஜாதி ராஜா இந்த படத்துல ரஜினிகாந்த் வந்து டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு ரஜினிக்கு வந்து ராதா ஹீரோயின், இன்னொரு ரஜினிக்கு வந்து நதியா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. பாடல்கள் அனைத்தும் வந்து சூப்பரா இருக்கும். இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பணக்காரன் சத்யா மூவிஸ் எடுத்த படம். P. வாசு சார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா. இந்த படத்துல ரஜினியோட நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த படத்துல ரஜினிக்கு பேர் வந்து கௌதமி நடிச்சிருப்பாங்க. பாடல்கள் அனைத்தும் ஹிட். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அடுத்து அதிசய பிறவி. நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி படம்னு நடிச்ச படம் வந்து பாத்தீங்கன்னா அதிசய பிறவி தான். இந்த படத்தோட திரைக்கதை வந்து சுவாரஸ்யமா எடுத்திருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் அவ்வளோக்கா போகல, ஓரளவுக்கு தான் போச்சு.
அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாடல்கள் அனைத்தும் ஹிட்டாச்சு. எல்லா பாடல்களும் வந்து இளையராஜா சார் வந்து மலேசியா வாசுதேவனுக்கு தான் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு எனக்கும் சுமதிக்கும் திருமணம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் காதுல யமன் வந்து ரகசியம் சொல்லுவாரு. ரகசியம் சொன்னதுக்கு அப்புறம் 2 ஹீரோயின் வந்து ரஜினியோட இணைஞ்சிருவாங்க. அதோட படத்தை முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த படத்தை ரகசியம் என்னன்னு சொல்லவே இல்லை. யமன் வந்து ரஜினிகாந்த் காதுல சொன்னாரு, ரஜினிகாந்த் அவர் வாயில சொல்லல. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ராஜசேகர் இயக்கிய படம். ரஜினி, அமலா இவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. தனுஷ் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் வந்து இந்த ரஜினி நடிச்ச மாப்பிள்ளை. பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு, படமும் நல்லா போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா தளபதி. 1991 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் சார் இந்த படத்தை இயக்கி இருப்பாரு. மகாபாரதத்துல கர்ணன், துரியோதனன் இந்த 2 கேரக்டரையும் தளபதி படத்துல சூர்யா, தேவா இப்படி கொண்டு போயிருப்பாரு இயக்குனர் மணிரத்னம். இதான் சூர்யா, வணக்கம் என் தோழன். இந்த படத்துல எல்லா பாடலும் ஹிட், பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். இந்த பாடலை கேட்டு ரசிக்காத 80s 90s கிட்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப 2K கிட்ஸும் இந்த படத்தோட பாடல்களை கேட்டு ரசிக்கிறாங்க. மன்னன் இந்த படத்தை வந்து பி. வாசு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரஜினி ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேர், குஷ்பு, விஜயசாந்தி. முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில வந்து பெரிய மெக்கானிக், அந்த மெக்கானிக் வந்து பாம்பேல இருந்து சென்னைக்கு திரும்பி வர்றாரு. விஜயசாந்தி அவர்களுடைய ஃபேக்டரியில வந்து வேலை செய்யறாரு. அந்த இடத்துல நடக்கிற கதையை படமா எடுத்திருப்பாங்க. ரஜினி, விஜயசாந்தி இவங்களுடைய மோதலையும் படத்துல காட்டியிருப்பாங்க. என்னோட யாரும் போட்டி போட்டதில்ல, என்னை யாரும் ஜெயிச்சதில்ல. குஷ்பு இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருப்பாங்க. பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தர்மதுரை. இந்த தர்மதுரை படம் வந்து அண்ணன் தம்பி சம்பந்தமான ஒரு படம் தான். அதாவது தம்பிகள் 2 பேர் வந்து துரோகிகளா நடிச்சிருப்பாங்க. அண்ணன் வந்து ஒரு அப்பாவியா நடிச்சிருப்பாரு. கோர்ட்டு கச்சேரின்னு போயிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் கிராமத்துல தலை தூக்கி நடக்க முடியாதையா. இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க 90s 80s கிட்ஸ் இல்ல. படம் நல்லா ஹிட் ஆச்சு. இந்த படத்துல எல்லா பாடல்களும் சூப்பரா ஹிட் ஆச்சு. பாடல்கள் அனைத்தும் வந்து இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாங்க. இப்ப கூட அண்ணன் என்ன தம்பி என்ன அந்த பாடலும் கேக்குறாங்க. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன, மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த சாங்கும் வந்து இப்போ எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு. இப்போ வரைக்கும் இந்த படத்துல எல்லா பாடல்களும் ஹிட். இந்த 90 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக படங்கள் வந்து தமிழ்லயும், ஹிந்திலையும், தெலுங்குலையும், கன்னடத்துலயும் நடிச்சிருப்பாரு. 1992 அண்ணாமலை ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியிருக்காரு. தேவா மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கவிதாலயா கே. பாலச்சந்தர். இந்த படத்துல இருந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு எம்பளம் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாண்டியன் படத்தை SP முத்துராமன் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல வந்து ரஜினிக்கு பேரா வந்து குஷ்பு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா ரஜினி வந்து சும்மா ஊர் சுத்துற மாதிரி ஒரு கேரக்டர், பொறுப்பு இல்லாத இளைஞன் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பாண்டியன் IPS அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அவர் பாண்டியன் IPS தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சும்மா பொறுப்பு இல்லாத ஒரு ஆள் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவர் எப்படி பாண்டியன் IPS ஆனாருங்கிறத ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாடலும் ரசிக்கும்படியா இருக்கும். பாட்டும் ஹிட் ஆச்சு. எல்லா பாடலும் மனோ கொடுத்திருப்பாரு இளையராஜா சார். அதுக்கப்புறம் எஜமான் AVM நிறுவனம் தயாரிச்ச RV உதயகுமார் இயக்கிய படம். இந்த படத்துல வந்து ரஜினிக்கு பேரா மீனா நடிச்சிருப்பாங்க. இது ஒரு கிராமத்து கதை. கரெக்ட் சார். எங்க கிட்ட இருந்து சொத்தை வாங்கி அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த படத்துல எல்லா பாடலும் ஹிட் ஆச்சு. படமும் நல்லாவே போச்சு. பணத்துல பெரியவனா, குணத்துல பெரியவனா. அதுக்கப்புறம் வள்ளி ரஜினி அவர்கள் தயாரிச்சு நடிச்ச திரைப்படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு. இது கெஸ்ட் ரோலா நடிச்சிருப்பாருன்னு வைங்களேன்.
நாட்டு கேட்ட பாட்டிப்போ பாட போறேன் கேட்டுப்போ. இந்த படத்தோட ஹீரோ வந்து ரஜினி கிடையாது, அது ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் வர காட்சியெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அந்த படம் வந்து சரியா போகல. எஜமானுக்கு அப்புறம் உழைப்பாளி, இந்த படம் வந்து பி வாசு இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி கூலி தொழிலாளியா நடிச்சிருப்பாரு. மாதிரி ஆளுங்களால எந்த உழைப்பாளியும் அழிக்க முடியாது. ரஜினிக்கு பேரா ரோஜா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எல்லா பாடலும் ஹிட் ஆச்சு. இந்த உழைப்பாளி இல்லாத நாடுதான், இந்த பாடல் வந்து இப்போ வரைக்கும் மே தினத்தன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒழிச்சிட்டு இருக்கு. இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இளையராஜா போட்டிருக்காரு. எல்லா படமும் சூப்பர் ஹிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 94ல் வீரா, இந்த படத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்கு 2 பேர், மீனா, ரோஜா, இவங்க 2 பேர் நல்லா நடிச்சிருப்பாங்க. சாமி உத்தரவு மீறக்கூடாது. படம் ஃபுல்லா காமெடியா இருக்கும். பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு. அதாவது படத்துல வந்து ஒரே ஒரு ரஜினி தான், 2 பேருன்னு சொல்லி இந்த தில்லுமுள்ளு படத்துல இப்படி அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. முத்து, வீரா இப்படின்னு 2 கேரக்டரா வந்து காட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன். அதாவது மீனா, ரோஜா இவங்க 2 பேர்த்தையும் வந்து திருமணமும் பண்ணிடுவாரு. கிளைமேக்ஸ் சீன்ல இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஆனா 2 பேர்த்தோடையும் குடும்பம் நடத்துற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. வீராக்கு அப்புறம் 95ல் வெளியான பாஷா, இந்த பாஷா படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ரஜினியை காட்டியிருப்பாங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இப்போ வரைக்கும் பாஷா படம் வந்து பிரபலமா பேசப்படுது. பாஷா படத்தோட கதை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே கிடையாது. இந்த படத்துல வந்து மியூசிக் பாத்தீங்கன்னா தேவா, பிஜிஎம் எல்லாம் சூப்பரா போட்டிருப்பாரு. ஏன் சூப்பர் ஸ்டாருங்கிற எம்பளத்துக்கே மியூசிக் போட்டது தேவா தான். இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு. ரீரிலீஸ்லயும் இந்த படம் பட்டையை கிளப்பிட்டு ஓடுச்சு. இதை பார்த்து ரசிக்காத 90s 80s கிட்ஸ் யாருமே இல்லை. இப்போ இருக்கிற 2K கிட்ஸும் இந்த படத்தை வந்து பார்த்து ரசித்து தான் இருக்காங்க. ரஜினியோட கெரியர்லயே வந்து மறக்க முடியாத படத்துல இந்த பாஷா திரைப்படமும் ஒண்ணு. இந்த படத்துல எல்லா பாட்டும் வந்து செம ஹிட்டு. அதுக்கப்புறம் KS ரவிக்குமார் இயக்கத்துல பாலச்சந்தர் தயாரிச்ச முத்து திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து ரஜினி ஹீரோ, மீனா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு வீட்டு வேலைக்காரனா நடிச்சிருப்பாரு. வீட்டு எஜமானா வந்து சரத் பாபு சார் நடிச்சிருப்பாரு. இவங்களுடைய காம்போ வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்துல எல்லா காட்சிகளும் அருமையா இருக்கும். பாடல்கள் அனைத்தும் AR ரகுமான் மியூசிக் போட்டிருப்பாரு. ரஜினி படத்திலேயே ஃபர்ஸ்ட் AR ரகுமான் மியூசிக் போட்டது முத்து படத்துல தான். அதுக்கப்புறம் அருணாச்சலம் படத்தை சுந்தர் சி இயக்கியிருப்பாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரஜினி தான். ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், ஏதாவது ஒரு குறை வைக்கிறான். இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது தேவா. அதாவது 30 கோடி ரூபாய் பணத்தை வந்து 30 நாள்ல செலவழிச்சிருங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. இவர் 30 கோடியை வந்து 30 நாள்ல எப்படி செலவழிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து படமா எடுத்திருக்கிறாரு. சில பேரை உதச்சாதான் திருந்துவாங்க. படம் சூப்பர் ஹிட்டா ஓடிச்சு. பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு. அதுல அதாண்டா இதாண்டா பாடல் வந்து செம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் படையப்பா படத்தை பத்தி இப்பவும் பேசாதவங்க யாருமே இல்லை. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இந்த படம் வந்து KS ரவிக்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பரபரப்பா பேசப்பட்டது. ரஜினி அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டாக்ல எழுந்தது. இந்த படத்துக்கு வந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன். சௌந்தர்யா கேரக்டர் வந்து சாஃப்டான கேரக்டர். ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து ஒரு வில்லியான கேரக்டர். நீலாம்பரி கேரக்டரை இப்போ வரைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க. ஒரு 6 அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு புத்துக்குள்ளேயே கைய விட்டு எடுத்தான்னா. இந்த படத்தோட பாடல்கள் இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு.